தாத்தா வர்றாரு கதற விட போகிறாருன்னு எந்த புண்ணியமாக எழுதி அனிருத்து இசையமைச்சாரோ அது இப்போ பல மடங்கு அது ரொம்ப உற்சாகத்தை ரசிகர்களுக்கு நிச்சயம் கலப்பும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது இப்போ தான் தியேட்டர்களுக்கெல்லாம் ஒரு சுற்றுப்பிரயாணம் போயிட்டு வந்து உட்காடுறேன், உங்களுக்கு வந்தவொடனே உங்களை சந்திக்கிறேன். என்னென்ன ஒரு ஒரு பளபளப்பான ட்ரெஸ்ஸை பார்த்தவொடனே உங்களுக்கு தெரியும், அண்ணன் ஏதோ ஒரு மகிழ்ச்சியில் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அண்ணன்னு சொன்னது தப்பு, ஏதோ உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நினச்சிக்கோங்க. ஒரு உற்சாகத்தில் வந்துருச்சு அண்ணங்கிற வார்த்தை, உங்கள் வீட்டு பிள்ளை. சரி, இந்தியன் 2னுடைய இந்த அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தீங்களா, அது இது நாள் வரைக்கும் அது அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள் வந்து அவங்க கொளுத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மால் தியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. தங்கள் கையில் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்த பிறகு தான் அட்வான்ஸ் புக்கிங்கை ஓப்பன் பண்ணணுங்கிறது இந்தியா முழுக்க உள்ள ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடின் காரணமாக இது நாள் வரைக்கும் அவர்கள் கையில் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டு போகாததுனால அட்வான்ஸ் புக்கிங் இல்லை. இப்போது கைக்கு வந்துடுச்சு. நாளைக்கு படம், பத்திரிகையாளர்கள் ஷோ வந்து காலம்பரை 10 மணி. ஆக அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதிரி புதிரியாக போயிட்டு இருக்கு. தாத்தா வர்றாரு கதற விட போகிறாருன்னு ஒரு பாட்டு இந்தியன் 2ல் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலேயே பல பேரை கதற விட போகிறாரு. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நிற்க முடியாதுங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க, அதாவது இப்போ நான் போயிட்டு வந்த இந்த சில மணி நேரங்களில் தமிழ்நாடு முழுக்க எத்தனை டிக்கெட் விற்றுருக்கு, அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லி, தமிழ்நாடு முழுவதும் 2146 ஷோக்களுக்கு 12,44,441 டிக்கெட்டுகள் விற்பனை ஆகியிருக்கு. இப்போ நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்கள் பதிவு எப்போ ஏற்ற போகிறாரோ நம்ம எடிட்டர், அது அவருக்கு தான் தெரியும். இப்போ நேரம் வந்து 11:30, ஆனால் நீங்கள் 10:30 அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கலாம். 10:30 மணி அளவில் இந்த டிக்கெட் நான் சொன்ன எண்ணிக்கை இருந்தது. இந்தியா முழுக்க அதிபதியாக போய்கிட்டு இருக்கு. பாலிவுட்டில் உள்ள அனலைசர்ஸ், அந்த பாலிவுட்டில் வந்த ஒரு சில விற்பனர்கள் இருக்காங்க, மதிப்பிடக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, சங்கரனுடைய ரெக்கார்டு வந்து 203, ரஜினிகாந்த் நடித்த படம், அந்த படத்தினுடைய ரெக்கார்டை இந்தியன் 2 நிச்சயமாக முறியடிக்கும், சிதறடிக்கும் அப்படின்னு அவங்க ஆர்வம் சொல்கிறாங்க. அந்த ஆர்வம் உண்மை ஆகணுங்கிறது நம்மளுடைய ஆசை, உங்களுடைய ஆசை. இதில் வந்து யாருக்கும் கஷ்டம் இல்லை, நல்லபடியாக நடக்கும். ஏன்னா இன்னும் இருக்க இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது, நைட்டு வரைக்கும் போகும் அட்வான்ஸ் புக்கிங். ஆக ஒரு பெரிய சூறாவளியை, சுனாமியை இந்த இந்தியன் 2 ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, இந்த படத்தினுடைய கதை எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு நாட்டு இதுதான். அதாவது லஞ்ச ஊழலை மட்டுமே இவர் சேனாபதி வந்து இது பண்ண போகிறாரு அப்படின்னு சில பேர் மயக்கத்தில் இருப்பாங்க. ஏன்னா அது இதுவரைக்கும் சொல்லப்பட்டது அதுதான். ஆனால் அது மட்டுமல்ல, பலவித ஸ்டேட்டுக்கு சேனாபதி போகிறாரு. அது என்னென்ன ஸ்டேட்டுங்கிறது நாளைக்கு தெரிஞ்சு போகும். ஹாங்காங்கில் இருக்கார் சேனாபதி. இங்கே இந்தியாவில் வந்து ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு பெரிய ஆள். அவன் பேர் சித்ரா வரதராஜன், புரட்சிகரமான சிந்தனையாளர். இந்த நாட்டில் உள்ள இந்த அரசியல்வாதிகளோட அட்டகாசம், அவங்க செய்கிற தில்லுமுள்ளுகள் இதெல்லாம் பிடிக்கலை. லஞ்சம் ஊழல் ஒரு பக்கம் புறையோடு போய் கிடக்கு, இந்த அரசியல்வாதிகளுடைய அட்டகாசம் வேறு விதமாக இருக்குது. தங்க கடத்தல இருக்குது. ஒருத்தன் வந்து டன்னா தங்க வச்சுக்கிட்டு அதில் வச்சு அரசியலை நடத்துகிறான், அதை வச்சு ஆட்சி பீடத்தை ஆட்டி பார்க்க நினைக்கிறான். இவங்களுடைய அட்டகாசம்லாம் தாங்காமல் இந்த யூடியூபர் சித்ரா வரதராஜன் என்ன பண்ணுறாருன்னா, சேனாபதிக்கு தகவல் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி இந்தியா புறையோடி கிடக்கு, நீங்கள் வரணும், நீங்கள் வந்து இதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை ஒழித்து இந்தியாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சித்ரா வரதராஜன் அழைப்பு விடுக்கிறாரு. அழைப்பை ஏற்றுக்கொண்டு சேனாபதி வர்றாரு. சேனாபதி இந்தியாவுக்கு வந்தவுடனே, தமிழ்நாட்டுக்கு காலடி வைத்தவுடனே என்னென்ன நடக்குது, என்னென்ன மாற்றங்கள்ங்கிறது தான் இதனுடைய கதை. சித்ரா வரதராஜன் வேறு யாரும் இல்லை, நம்ம சித்தார்த்து.
இந்த சித்தார்த்து இப்போ இந்த கேரக்டர் வந்து அவரும் கமலும் இணைந்து பயணிக்கிற கேரக்டர். வேறு யாரும் இந்த அளவுக்கு ஒரு இது பெரிய கமலனுடைய உயரம் ரொம்ப, அது வந்து எவரெஸ்ட் சிகரத்தையும் தாண்டியதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம சித்தார்த்து சின்ன பிள்ளை, வளரக்கூடியவர், வளர்ந்துருக்காரு, இருந்தாலும் இன்னும் வளரக்கூடியவர். அவர் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு நாயகனோட இணைந்து போகிறாருன்னு சொன்னால் அதனுடைய பாய்ச்சல் வேறு விதமாக இருக்கும்ல. அந்த பாய்ச்சலில் இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யார்? சித்தார்த்துக்கு. உலக நாயகனோட இணைந்து பயணிக்கிறோமே அப்படின்ட்டு அவருக்கு சீன்ஸ் இருக்குது. உலகநாயகனுக்கு இணையான கேரக்டர் சித்தார்த்துக்கு. ஆக இது வரைக்கும் நான் ஒரு கதையை சொல்லிட்டேன். ஓரளவுக்கு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இது இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் படம் அப்படின்னு இந்த சென்சாரில் இருக்காங்கல்ல, சில நல்லவர்களும் இருக்காங்க. அதாவது பாஜகவினுடைய அனுதாபிகள் தான் சென்சாரில் இருக்காங்க, சில நியமிக்கப்பட்டவர்களும் இருக்காங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், இந்த அளவுக்கு துணிச்சல் சங்கருக்கும் உலகநாயகனுக்கும் தவிர வேறு யாருக்கு இருக்க முடியாது சார். அந்த அளவுக்கு இந்த அரசியல், அதாவது பொய்யான அரசியல்வாதிகளை குறவலையை நெரிச்சிருக்காங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம விவேக்குக்கு வந்து ஒரு பெரிய மனக்குறை இருந்தது. கமல் படத்தில் நடிக்கலைங்கிற ஒரு மனக்குறை இருந்தது. அது மட்டும் இல்லை, அவருடைய படத்தினுடைய வெளியீட்டின் போது உலகநாயகன் படம் வெளிவந்து அதனால் அவருடைய படம் நஷ்டமடைந்ததுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் கமல் மேலே வச்சுருந்தார். இதெல்லாம் கழுவுற மாதிரி, இதற்கெல்லாம் நிவர்த்தி செய்கிற மாதிரி, இதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி, ஒரு நன்மை கிடைக்கிற மாதிரி இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் சூப்பர்ப்பாக இருக்கான் சொன்னாங்க. அதே சென்சார் எல்லாம் சொன்னாங்க. சரி, நாளைக்கு தான் நம்ம படம் பார்க்க போகிறோமே. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.